ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம அழகே அழகு சீரியலில் நம்ம மலரோட பிறந்த நாளுக்கு பாக்கியராஜ் மலரோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காக யாருக்கும் தெரியாமல் நம்ம மலரை பாக்கியராஜ் நைட் டிரைவ் கூட்டிகிட்டு போகிறாரு. இந்த நைட் டிரைவில் இது வரைக்கும் ஒளிஞ்சிருந்த தங்கராஜோட ரகசியங்கள் எல்லாமே வெளியே வருது. அப்படி என்ன ரகசியம் வெளியே வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா பாக்கியராஜ் நம்ம மலர்கிட்ட, மலரே நீ ஆசைப்பட்ட மாதிரி யாருக்கும் தெரியாமல் நைட் டிரைவ் நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். எந்த தொந்தரவும் இல்லாமல் நீ உன் பிறந்த நாளுக்கு சந்தோஷமாக கிளம்பி தலையை அழகாக விரித்து போட்டு உனக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் போட்டு என்னோட பல்சரில் 2 வீலரில் வரலாம். நம்ம நைட்டு பீச்சு, ரெஸ்டாரண்ட், டீ கடை அப்படின்னு எல்லா பக்கமும் போகலாம். உனக்கு இன்னும் எங்கெங்கெல்லாம் போகணுன்னு நினைக்கிறியோ எல்லாத்துக்கும் போயிட்டு நம்ம காலையில் வந்தால் போதும், கிளம்பு மலரா அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரெஸ்ஸையும் கொடுக்குறாரு பாக்கியராஜ். இந்த ட்ரெஸ்ஸை பார்த்த உடனே நம்ம மலர், என்னங்க இதில் துப்பட்டா இல்லையே? மலர், உன்னோட ஆசை என்னன்னு எனக்கு தெரியும் மலர். ஃப்ரீயாக போகணும், எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் அமைதியாக கிளம்பி எந்த ஒரு அவசரமும் இல்லாமல் என் கூட பின்னாடி 2 பக்கமும் கால் போட்டு நீ வரணும், அதுதானே? நீ போய் இந்த ட்ரெஸ் போட்டுட்டு வா மலர், நான் வண்டியை மெதுவாக எடுத்து ரெடி பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு பாக்கியராஜ் வராரு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மலர் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த ட்ரெஸ்ஸையும் போட்டு தலையும் அழகாக விரித்து போட்டுக்கிட்டு நம்ம பாக்கியராஜ் கூட பின்னாடி 2 பக்கம் கால் போட்டு நம்ம பாக்கியராஜை கட்டி பிடிச்சிக்கிட்டு பின்னாடி உட்கார நம்ம பாக்கியராஜ் முன்னாடி வண்டியில் பீச்சு, ரெஸ்டாரண்ட் அப்படின்னு போயிட்டு, மலர் நீ சொன்ன மாதிரி அங்கே ஒரு டீ கடை திறந்துருக்கு மலர், அங்கே போகலாம் வா அப்படின்னு சொல்லி நம்ம பாக்கியராஜ் நம்ம மலரை கூட்டிகிட்டு அந்த டீ கடை பக்கம் கூட போகலை. திடீர்னு மழை சோன்னு அடிக்க ஆரம்பிச்சிருது. மலர் வேகமா மலர், ஏதோ டீ கடை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பாக்கியராஜ் வேகமாக உள்ளே போய் மலரையும் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போக நம்ம மலருக்கு அந்த கொஞ்ச நேரம் மலையில் நனைஞ்சவனே நடுங்க ஆரம்பிச்சிருது. மலர் இதுக்கு தான் மலர் மலையில் நனையாத சீக்கிரவான்னு சொன்னேன். என்னங்க மலையில் நனையிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. வீட்டில் இருந்தால் மழை பெஞ்சிச்சுன்னா துணியை எடுக்கணும், வத்தல் காயப்பட்டதை எடுக்கணும் அப்படின்னு வேகமாக ஓடினேன்னா இப்போ அந்த வேலையே இல்லையா? அதான் சந்தோஷமாக நின்று நனைஞ்சிக்கிட்டு இருக்கேன். வாங்க நம்ம 2 பேரும் நனையலாம் அப்படின்னு சொல்லி நம்ம மலர் பாக்கியராஜ் கையை பிடிச்சி இழுக்க, மலரே உன் ஆசையை நான் வேண்டான்னு சொல்வேனா, இப்போ நம்ம நனையணும் அவ்வளோதான்னு சொல்லி 2 பேரும் அந்த மலையில் நனைஞ்சிக்கிட்டு இருக்கும்போதே மலருக்கு நடுங்க ஆரம்பிச்சிது. மலர் போதும் மலர், அப்புறம் நாளைக்கு ஜுரங்குறன்னு வந்துட போகுது அப்படின்னு நம்ம பாக்கியராஜ் சொல்ல, சரி வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம மலரும் பாக்கியராஜும் இப்போ அந்த டீ கடை பக்கம் போய் போகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பாக்கியராஜ் மலர் நடுங்கிறத பார்த்த உடனே, மலர் வண்டிக்குள்ளே ஒரு ஜாக்கெட் ஒன்று வச்சுருக்கேன், லெதர் ஜாக்கெட், உனக்கு குளிருக்கு இதமாக இருக்கும், இரு நான் போய் டிக்கியை திறந்து எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி பாக்கியராஜ் அந்த லெதர் ஜாக்கெட்டை எடுத்துகிட்டு வந்து மலருக்கு கொடுக்குறாங்க. அந்த நேரம் அந்த லெதர் ஜாக்கெட்குள்ளேருந்து நம்ம மலர் ஒரு லாக்கெட் ஒன்று எடுக்கிறாங்க. இதை பார்த்த உடனே, ஏங்க இந்த லாக்கெட் பார்த்தா வெள்ளி மாதிரி இருக்கே, அதில் கூட ஆர் அப்படின்னு இனிஷியல் போட்டிருக்கே அப்படின்னு நம்ம மலர் அந்த வெள்ளி லாக்கெட்டை எடுத்து திருப்பி பார்க்க நம்ம பாக்கியராஜ் முகம் இது வரைக்கும் சந்தோஷமாக இருந்தது அப்படியே அதிர்ச்சி ஆயிடுது. மலர் இது வெள்ளி லாக்கெட், இது பற்றின உண்மை வெளியே வந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கையில் பெரிய திருப்பம் ஏற்படும், இது இப்போ வேண்டாம் மலர் அப்படின்னு சொல்லி அவர் தன்னோட பேண்ட் பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு, நம்ம கிளம்புவோம் மலர், நீ ஆசைப்பட்ட எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போயிட்டேன், இந்த மலையில் டீ கடையை பாருங்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க, நம்ம போவோம் மலர் அப்படின்னு சொல்லி இந்த பாக்கியராஜ் நம்ம மலரை கூட்டிக்கிட்டு மறுபடியும் வண்டியில் கிளம்பிடுறாரு. இவ்வளோ நேரம் நல்லா சந்தோஷமாக இருந்தார், இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி நம்ம மலரும் சரி யதார்த்தமாக எடுத்துக்கிட்டு வண்டியில் கிளம்பிடுறாங்க. இதை ஒரு 2 கண்கள் பார்த்துக்கிட்டே இருக்குது, அதிர்ச்சியோடு பார்க்குது. யார் அது தெரியுமா? தங்கராஜ். தங்கராஜுக்கு அந்த லாக்கெட்டை பார்த்த உடனே, இந்த லாக்கெட் என்னோட தங்கச்சியோடதே, அவள் இறந்த அன்னைக்கு இந்த கழுத்தில் காணுமே, இந்த லாக்கெட்டுக்கு யாரோ பரிசு கொடுத்ததா சொல்லி அவள் கழுத்திலே இருந்துச்சா அப்படின்னு அவர் கண்ணு கலங்கிக்கிட்டே இருக்க, இங்கே பாக்கியராஜ் மலரை கூட்டிக்கிட்டு மலையோட மலையாக கிளம்ப தங்கராஜுக்கு அதிர்ச்சி தாங்கவே முடியல. இவன் என் தங்கச்சி சாவுக்கு காரணமாக இருப்பான்னு பார்த்தா இவன் என் தங்கச்சியை கொலை பண்ணியிருக்கானா அப்படின்னு ரொம்ப அதிர்ச்சியோட தங்கராஜ் என்ன பண்ணுறாரு, தன்னோட தங்கச்சி ஞாபகமாக தான் தங்கச்சி கூட தான் அம்மாவோட சேர்ந்து வாழ்ந்த அந்த பழைய வீட்டுக்கு போகிறாரு. தான் தங்கச்சி ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறதுக்காக தான் புதுசாக ஒரு வீட்டை கட்டி அந்த வீட்டில் ரேவதியோட சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு தங்கராஜ். இப்போ தன்னோட தங்கச்சி ஞாபகமாக வச்சுருந்தா அந்த லாக்கெட்டை பார்த்த உடனே மறுபடியும் தங்கச்சி ஞாபகம் வந்து தங்கராஜ் அந்த பழைய வீட்டுக்கு போகிறாரு. அந்த வீட்டில் தன்னோட தங்கச்சி யூஸ் பண்ண ஒவ்வொரு பொருளாக பார்த்து ஒவ்வொரு ஞாபகமாக கொண்டு வந்துக்கிட்டு இருக்கும்போது தன்னோட தங்கச்சி
ஒரு பேக்குள்ள ஒரு மெமரி கார்டை ஒன்று வச்சிருக்க மாதிரி தெரியுது. இது என்ன, மெமரி கார்டு ஒன்று ஃபோனில் இருக்கணும், இல்லை ஏதாவது ட்ராவில் வச்சுருப்பாங்க. இவன் என்னன்னா சுவிட்ச் போர்டுக்குள்ளே அந்த பாக்ஸை கழட்டிட்டு அதுக்குள்ளே இந்த வச்சிருக்காளே அப்படின்னு தங்கராஜுக்கு சந்தேகம் வருது. அந்த மெமரி கார்டை எடுத்து தன்னோட ஃபோனில் போட்டு பார்க்குறாரு தங்கராஜ். அதில் பார்த்தீங்கன்னா பாக்கியராஜ்கிட்ட தங்கராஜோட தங்கச்சி பேசுகிற மாதிரி ஒரு ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. பாக்கியராஜ் சார், உங்களுக்கும் எனக்கும் கல்யாணம் நிச்சயமாயிடுச்சு, அதனால் உங்கள்கிட்ட இந்த விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த விஷயம் வெளியே வந்தால் எங்கள் அண்ணன் பெரிய அதிர்ச்சி ஆயிடுவார். அந்த லாக்கெட்குள்ளே நம்மளோட ரகசியம் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி ஒழிச்சு வச்சுருக்கேன். இந்த ரகசியம் நம்மளுக்கு மட்டும்தான் தெரியணும் அப்படின்னு சொல்லி அந்த மெமரி கார்டில் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அடுத்த நாள் தான் இறந்துருக்காங்க தங்கராஜோட தங்கச்சி. டே பாக்கியராஜ், உனக்கும் என் தங்கச்சிக்கும் ரகசியம் அப்படின்னா என் தங்கச்சி கூட கல்யாணத்துக்கு முன்னாடியே பழகி அவளை ரேப் பண்ணியிருக்க. அவளோட எடுத்த உன்னோட ஃபோட்டோவை தான் மெமரியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த லாக்கெட்டை உனக்கு அவள் கிஃப்ட் பண்ணியிருக்கா. ஆனால் நீ என் தங்கச்சி இப்படிலாம் உன்னை மிரட்டுவா அப்படின்னு சொல்லி அவளை ஏமாற்றி அவளை கொலை பண்ணிவிட்டு அவள் தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு எல்லாத்தையுமே மாற்றி இத்தனை வருஷமாக ரொம்ப நல்லவன் அப்பாவி போல் நடிச்சுக்கிட்டு இருக்கியா, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு இந்த தங்கராஜ் நேராக விடிய காலையிலே கோவமாக பாக்கியராஜ் வீட்டுக்கு வராரு. இப்போ பார்த்தீங்கன்னா பாக்கியராஜ் நல்லா மலரோட ஊரெல்லாம் சுற்றிட்டு வீட்டுக்கு அப்போ தான் வந்து சேர்ந்துருக்காரு. தங்கராஜும் நேராக பாக்கியராஜ் மேலே கோவமாக விடிய காலையிலே வர, வாங்க மாப்பிள்ள வாங்க, என்ன இவ்வளோ விடிய காலையிலே வந்திருக்கீங்க, ஏதோ அவசரமா மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி தங்கராஜுக்கிட்ட ரொம்ப அக்கறையாக விசாரிக்க, இதை ஊர் சுற்றிட்டு வந்தாங்களே உங்கள் பையனும் உங்கள் மருமகளும், அவங்கள்ட்ட கேளுங்க அப்படின்னு தங்கராஜ் ரொம்ப கோவமாக கத்துறாரு. மாப்பிள்ள நேற்று மலருக்கு பிறந்த நாளாம், அதுக்கு தான் காலையில் கோயிலுக்கு போனாங்க, வேற எங்கேயும் போகலை மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி ராகவனும் ராஜலக்ஷ்மி தங்கராஜ்கிட்ட சொல்ல, ஓஹோ பிறந்த நாள் அதுக்கு தான் ஊரை சுற்றிட்டு வந்தாங்களா மாப்பிள்ள, கோயிலுக்கு தான் போகிறேன்னு எங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் போனாங்க மாப்பிள்ள அப்படின்னு மறுபடியும் ராஜலக்ஷ்மி சொல்ல, கோயிலுக்கா, நேற்று நைட்டு 2 பேரும் ஜோடி போட்டுக்கிட்டு பீச்சு பார்க்கு அப்படின்னு கண்ட ட்ரெஸ் எல்லாம் போட்டு ஊரை சுற்றிட்டு வந்தாங்களே, இதையும் உங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் போனாங்களா அப்படின்னு தங்கராஜ் ராஜலக்ஷ்மி கிட்ட கேட்க, என்னது கண்ட ட்ரெஸ் போட்டுக்கிட்டு பீச்சு பார்க்கு அப்படின்னு 2 பேரும் தனியாக ஊர் சுற்றினாங்களா, என்ன மாப்பிள்ள சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி ராகவனு ராஜலக்ஷ்மியும் கேட்க, இதை நீங்கள் அப்புறமா விசாரிச்சுக்கலாம், இவங்கிட்ட முடிக்க வேண்டிய கணக்கு எனக்கு பழைய பாக்கி இருக்கா அப்படின்னு சொல்லி பாக்கியராஜோட சட்டையை பிடிச்சி தங்கராஜ் ரொம்ப கோவமாக, என் தங்கச்சியை என்னடா பண்ண, அவளை எதுக்குடா கொலை பண்ண, ஒரே தங்கச்சி தற்கொலை பண்ணிக்கிட்டாலே அப்படின்னு எத்தனை வருஷமாக அவளை நினச்சி எத்தனை தடவை ஏங்கி அழுதுருப்பேன் தெரியுமா, உனக்கு நிச்சயம் பண்ணியிருக்கேன்டா அந்த பொண்ணை, ஆனால் நீ அவளை முடிச்சுட்டு அவளை கை கழுவுறதுக்காக கொலையும் பண்ணியிருக்கிய, இதெல்லாம் நீ நல்லவனாடா அப்படின்னு சொல்லி சட்டையை பிடிச்சி கேட்க, இப்போ அழகுமதியும் சுரேஷும் கூட வெளியே வந்துடுறாங்க. மாமா வாங்க மாமா, என்ன மாமா இந்த நேரத்தில் வந்திருக்கீங்க, அண்ணனை என்ன மாமா பண்ணிகிட்டு இருக்கீங்க, அவரை எதுக்கு மாமா சட்டையை பிடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சுரேஷ் கேட்க, எப்போ பார்த்தாலும் உங்கள் அண்ணன் அப்படின்னு என்னையே எதிர்த்து பேசினவ தானே நீ, கொடைக்கானலுக்கு போயிருந்தப்ப அண்ணன் மேலே தப்பு இல்லை மாமா, எதுக்கு மாமா திரும்ப அதையே சொல்லி காட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஏன் சட்டையவே பிடிச்சவன் தானடா நீ அப்படின்னு தங்கராஜ் கேட்க, மாமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க, அதுக்கு காரணம் வேணால் எங்கள் அண்ணனாக இருக்கலாம், அதே எத்தனை வருஷமாம்மா சொல்லிக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னு சுரேஷ் கேட்க, நம்ம மதி சுரேஷை ஏறெடுத்து பார்க்குறாங்க. இப்போ தங்கராஜ், உங்கள் அண்ணன் என் தங்கச்சி சாவுக்கு காரணம் இல்லைடா, அவன்தான்டா கொலை பண்ணியிருக்கான், இதோ சாட்சி அப்படின்னு சொல்லி மெமரி கார்டை தான் ஃபோனில் போட்டு காட்ட, அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் எனக்கும் தெரிஞ்ச ரகசியம் நான் கொடுத்த லாக்கெட்டில் இருக்கு அப்படின்னு தங்கராஜோட தங்கச்சி பேசின ஆடியோ ரெக்கார்ட் ஆகிருக்கு. இதை கேட்ட உடனே, மாமா இது என்ன மாமா, அது என்ன மாமா ரகசியம், அது எந்த லாக்கெட்டு அப்படின்னு சுரேஷ் கேட்க, இதை தாண்டா உங்கள் அண்ணன் சட்டையை பிடிச்சி கேட்டுக்கிட்டு இருந்தேன், அவனை சும்மா விடாத, நீ போலீஸ்காரன் தானே, விசாரிடா, எதுக்குடா இருக்க நீ அப்படின்னு சொல்லி தங்கராஜ் கேட்க, அண்ணே அது என்ன லாக்கெட்டு எனக்கு இப்போ வேணும் அப்படின்னு சொல்லி சுரேஷ் கேட்க, டே சுரேஷு வேணாண்டா சுரேஷு அப்படின்னு சொல்லி பாக்கியராஜ் சொல்ல, அண்ணே இப்போ நான் உன் தம்பி இல்லை, நான் எஸ்ஐ சுரேஷ், நான் கேட்குறேன் அது என்ன லாக்கெட் வெளியே எடுங்க அப்படின்னு சொல்ல, இப்போ பார்த்தீங்கன்னா பாக்கியராஜ் அந்த ஜாக்கெட்குள்ளேருந்து அந்த லாக்கெட்டை எடுக்கிறாரு. வெள்ளி லாக்கெட் ஆர் போட்டிருக்கு. மாமா உங்கள் தங்கச்சி பேர் ஸ்ரேயா தானே, இதில் ஆர் போட்டிருக்கே, அது எப்படி மாமா உங்கள் தங்கச்சியோட லாக்கெட்டாக இருக்கும் அப்படின்னு கேட்க, இந்த ரகசியத்தை போலீஸ்காரனை நீ கண்டுபிடிடா, இது அவள் கழுத்தில் போட்டிருந்த லாக்கெட், அவள் ஃப்ரெண்டு கொடுத்ததா சொன்னான், இந்த லாக்கெட்டை திறந்து பாரு, அது ஓப்பன் ஆகும், அதில் என் ஃபோட்டோ வச்சுருப்பா பாருடா அப்படின்னு சொல்லி
தங்கராஜ் அந்த லாக்கெட்டை வாங்கி அதை ஓப்பன் பண்ணால் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு லெட்டர் ஒன்று இருக்குது. இத்தனை வருஷமாக என்கிட்ட தான் இந்த லாக்கெட் இருந்துச்சு. ஆனால் ஸ்ரேயா இறந்ததுக்கப்புறம் அவள் எனக்கு கொடுத்த லாக்கெட் அவள் ஞாபகமாக கொடுத்துருக்கா அப்படின்னு நான் பத்திரப்படுத்தி வச்சுருந்தேன். இதை நான் என்றைக்குமே ஓப்பன் பண்ணி பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி பாக்கியராஜ் கண் கலங்கி நிற்க, ஏன் உன் ரகசியம் எல்லாம் வெளியே வந்துருன்னு சொல்லி திறந்து பார்க்காம ஒளிச்சு வச்சுருந்தேன்னு சொல்கிறா அப்படின்னு சொல்லி தங்கராஜ் வேகமாக அறைய போக, இவர் மேலே எந்த தப்பும் இருக்காது அப்படின்னு நம்ம மலர் அழுகுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மதி, அதான் இதுக்குள்ளே ஒரு லெட்டர் இருக்கே, படித்து பாருங்கள், அதுக்கப்புறம் எல்லா ரகசியம் உண்மையெல்லாம் வெளியே வரட்டும், அது வரைக்கும் இவர் மேலே கை வைக்காதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம மதி தங்கராஜ் கிட்ட சண்டைக்கு வர, வாமா வா, எல்லா நியாயமும் பேசுகிறவ தானே நீ, இப்போ இந்த நியாயத்தையும் கேளு. என் தங்கச்சியை பிரிஞ்சு அவள் இறந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் அவளை பார்த்து ஏங்கி ஏங்கி அழுதுகிட்டு இருந்தவன்னா, இவளுக்கும் அவனுக்கும் என்ன ரகசியம் வேண்டி கிடக்கு? இவகிட்ட அந்த லாக்கெட்டை அவள் கொடுத்தானே இத்தனை வருஷமாக சொல்லலை. 2 பேரும் ஊரை சுற்றிட்டு அந்த டீ கடையில் வச்சு ரகசியம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை வச்சிருக்கிறதுனால பெரிய உண்மை வெளியே வரப்போதான். அவனோட காதல் தேவதை கிட்ட இந்த பாக்கியராஜ் சொல்லிக்கிட்டு இருக்கான். என்ன ரகசியம் அப்படின்னு இப்போ தங்கராஜ் கேட்க, அந்த லெட்டரை படிங்க அப்படின்னு சொல்லி மதி சொல்கிறாங்க. பார்த்திங்கன்னா அந்த லெட்டரு சுற்றி நிறைய பக்கம் கிழிஞ்சு போய் உள்ளார இருக்குது. ராஜு, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம், அவ்வளோ சந்தோஷப்பட்டேன். ஆனால் நீ வேறு ஏதோ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், நான் வேண்டாம் அப்படின்னு எங்கள் அண்ணன் கூட பேசினதை நான் கேட்டுட்டேன். எனக்கு உன் மேலே ரொம்ப நம்பிக்கை இருக்குது. இப்போ இன்னமும் சந்தோஷப்படுறேன். வேறொரு பொண்ணை காதலிச்சுட்டு சொத்துக்காக என்னை கல்யாணம் பண்ணியிருந்தா தான் நான் வருத்தப்பட்டிருப்பேன். நான் வேண்டாம் அப்படின்னு சொல்லி இன்னொரு பொண்ணு தான் வேணும், அந்த பொண்ணு வசதி கம்மியாக இருந்தாலும் அவளை நான் காதலிக்கிறேன் அப்படின்னு எங்கள் அண்ணங்கிட்ட நீ பேசினப்பயே உன்னோட நல்ல மனசை எனக்கு புரிஞ்சிருச்சு. நீ நல்லா இருக்கணும். உன்னை நான் மிஸ் பண்ணாலும் கண்டிப்பாக நீ நல்லா இருக்கணும்னு நினச்சிக்கிறேன். ஆனால் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். எங்கள் அண்ணன் கூடவே சுற்றிக்கிட்டு இருக்கானே ராஜா, அவன் என்ன லவ் பண்ணுறான் அப்படின்னு டார்ச்சர் பண்ணான். நான் அவனை லவ் பண்ணல. நீ மட்டும் எனக்கு கல்யாணம் பண்ணல அப்படின்னா உங்கள் அண்ணன் உனக்கும் அவன் பேர்லேயும் வாங்கி வச்சுருக்கானே பினாமி சொத்து, எல்லாத்துக்கும் பினாமி நான் தான். எல்லா சொத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவேன். உங்கள் அண்ணன் அப்புறம் நடு ரோட்டில் பிச்சை தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்னை மிரட்டுறான். போயும் பினாமி சொத்துக்காக அவன் என்னை மிரட்டுறான். நான் இதை உன்ட்ட சொல்லலான்னு வந்தப்போ தான் நீ மலரை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எங்கள் அண்ணன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த. இதுக்கு மேலே உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இதை எங்கள் அண்ணன்ட்டையே சொல்லிடலான்ட்டு போனேன். ஆனால் ராஜாவும் எங்கள் அண்ணனும் எப்போவுமே ஒன்றா சுற்றிக்கிட்டு இருக்காங்க. சொத்தெல்லாம் போயிடுச்சுன்னா எங்கள் அண்ணன் கண் கலங்கி போயிடுவார். அவ்வளவு சொத்துக்கும் பினாமியாக அவனை போய் வச்சுருக்காரு. நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணல அப்படின்னா எங்கள் அண்ணன் அந்த ராஜாவுக்கு தான் என்னை கல்யாணம் பண்ணி உங்களை பழி வாங்கிறதுக்காக என்ன பலிகடா ஆக்க போகிறாருன்னு நினைக்கிறேன். எங்கள் அண்ணங்கிட்ட சொல்கிறதுக்கு பயமாக இருக்குது. இந்த விஷயத்த நீங்கள் தான் சொல்லணும். அதுக்கு தான் கல்யாணம் நின்னாலும் பரவாயில்ல அப்படின்னு உங்ககிட்ட இந்த லாக்கெட்டை கொடுத்து என்னோட ரகசியம் இதில் தான் இருக்குது, நம்ம 2 பேரோட ரகசியமும் இதில் தான் இருக்கா அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். தயவு செஞ்சு என்னை அந்த ராஜா கிட்டேருந்து காப்பாற்றுங்க. எங்கள் அண்ணனை அவங்ககிட்டேருந்து பிரித்து வைங்க அப்படின்னு சொல்லி அதில் லெட்டரில் எழுதியிருக்கு. யாருடா இந்த ராஜா, இந்த லெட்டரை நீ தான் எழுதி வச்சியா அப்படின்னு கேட்க, இருங்க மாமா, ஒரு போலீஸ்காரனா நான் விசாரிக்கிறேன் மாமா. இந்த லெட்டரில் இருக்க ஹேண்ட் ரைட்டிங்கோ உங்கள் தங்கச்சியோட இருக்க ஹேண்ட் ரைட்டிங்கோ சரியாக இருக்கா அப்படின்னு நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தங்கராஜோட பழைய வீட்டுக்கு சுரேஷ் எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா தங்கராஜோட தங்கச்சி ஸ்ரேயா கைப்பட டைரியே எழுதியிருக்காங்க. அந்த டைரியை பார்த்தீங்கன்னா அதில் இருக்க ஹேண்ட் ரைட்டிங்கும் இந்த லெட்டரில் இருக்க ஹேண்ட் ரைட்டிங்கும் ஒன்றா இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா பாக்கியராஜ் சுரேஷ்கிட்ட, டேய் இந்த லாக்கெட் என்னமோ என்கிட்ட தாண்டா இருந்துச்சு, ஆனால் இது வரைக்கும் உள்ளே எழுதி இந்த லெட்டரை நான் படித்து கூட பார்த்ததில்லடா, அதை திறக்கணும்னு கூட எனக்கு தெரியாதரா அப்படின்னு பாக்கியராஜ் சொல்ல, இருங்கண்ணே மாமா, இந்த லெட்டரில் எழுதியிருந்த மாதிரி அண்ணனுக்கும் ஸ்ரேயாவுக்கும் கல்யாணம் நடக்கலைன்னா அந்த ராஜாவுக்கு தான் கல்யாணம் பண்ணணும்னு நீங்கள் முடிவு பண்ணியிருந்தீங்களா அப்படின்னு சுரேஷ் விசாரிக்க, ஆமாண்டா, அவன் என்னோட நெருங்கிய நண்பர், அவன் பேரில் எவ்வளோ சொத்து இருக்குது தெரியுமா, இவன் வேண்டான்னா இவன் நல்ல மாப்பிள்ளை, இவன் கல்யாணத்துக்கு முன்னாடி என் தங்கச்சியோட கல்யாணம் நடக்கணும், அதுக்கு ராஜா தான் ஒத்துழைப்பாக இருந்தான், எல்லாத்துக்கும் சரின்னு சொல்லுவான், நான் என்ன சொன்னாலும் சரின்னு கேட்பான், அவன் தான் என் வீட்டு மாப்பிள்ளைன்னு முடிவு பண்ணியிருந்தேன், ஆனால் அதுக்குள்ளே என் தங்கச்சி இவன் கொலை பண்ணிட்டான்டா அப்படின்னு சொல்ல, அவர் கொலை பண்ணல மாமா, இப்போ கொலை பண்ணது யாருன்னு நான் விசாரிக்கிறேன், நீங்கள் அந்த ராஜாவுக்கு ஃபோனை போட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி உங்கள் வீட்டுக்கு வர சொல்லுங்கள், எல்லாருமே உங்கள் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி சுரேஷ் இப்போ எல்லாரையும் கூட்டிக்கிட்டு இப்போ தங்கராஜ் மாமா வீட்டுக்கு போகிறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா ராஜா வந்து நிற்கிறாரு. சுரேஷ், பாக்கியராஜ், மதி, மலர் அப்படின்னு எல்லாருமே அந்த வீட்டுக்குள்ளே ஒளிஞ்சிருக்காங்க. ரேவதி என்ன நடக்குதுன்னு தெரியாமல் திருன்னு முழிச்சுக்கிட்டு அவங்க ஒரு பக்கம் இருக்காங்க.
இந்த நேரத்தில் தான் ராஜா வீட்டுக்கு வர சுரேஷ் வேகமாக வந்து ராஜாவோட கையை பிடிச்சிக்கிட்டு, டேய் நீதான் ராஜாவா, இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது யார் தெரியுதா அப்படின்னு சொல்லி தங்கராஜ் தங்கச்சியோட ஃபோட்டோவை காட்டி ராஜா கிட்ட கேட்க, இப்போ கண்ணிலேருந்து தண்ணி வருது. அவர் அங்கேருந்து தப்பிச்சு ஓட பார்க்க நம்ம சுரேஷ் ராஜாவோட கையில் ஹேண்ட் கஃப்பை போட்டு விட்டாரு. அவரை முட்டியும் போட வச்சிடுறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ராஜா, நான் இவரோட தங்கச்சியை ரொம்ப லவ் பண்ணேன், பாக்கியராஜும் நான் இவர் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், வேறொரு பொண்ணை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போன உடனே என்ன தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு தங்கராஜ் முடிவு பண்ணி என்கிட்டையும் சொன்னார். ஆனால் அவரோட தங்கச்சி ஸ்ரேயா என்னை வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தாங்க. இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சிச்சு. அதனால் அவங்கள்ட்ட தனியாக பேசி கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கணும், மிரட்டியாவது கல்யாணம் பண்ண சம்மதிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்ரேயாவோட ரூமுக்கு போனால் ஸ்ரேயா பார்த்தீங்கன்னா பாக்கியராஜை பார்க்குறதுக்காக கிளம்பி போயிருக்காங்க. எனக்கு அந்த விஷயம் தெரியாது. அதனால் பாக்கியராஜ் வீட்டுக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்கும்போது தான் பாதி வழியிலேயே ஸ்ரேயாவை பார்த்தேன். ஸ்ரேயாவை கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து வீட்டுக்கு வந்து மிரட்டிட்டு தான் இருந்தேன். ஆனால் ஸ்ரேயா என் காதலை புரிஞ்சிக்காமல் சொத்துக்காக தான் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறதா நினச்சி அவங்க என்னை கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன் அப்படின்னு ஒரே முடிவாக சொல்லிட்டாங்க. மிரட்டினா தான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க, அடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு அறை தான் அரைஞ்சேன். அவங்க பக்கத்தில் இருக்க பில்லரில் போய் மோதி தலையில் ரத்தம் வந்து கீழே விழுந்தாங்க. பதறி அடித்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறதுக்காக ஸ்ரேயாவை தூக்குனா அவங்க கை கால் எல்லாமே விழுந்துருச்சு, உயிர் போயிருச்சு. இதை எப்படியாவது தற்கொலையாக மாற்றினா தான் நம்ம பொழைப்போம், நம்ம தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்கள தூக்கில் தொங்க விட்டு இந்த காயம் உண்டு பண்ணது தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி நான் தான் மாற்றிக்கிட்டேன். நான் நினச்ச மாதிரியே தங்கராஜ் அண்ணன் அவரோட தங்கச்சி ஸ்ரேயா பாக்கியராஜ் கல்யாணம் நின்று போனதுனால தான் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு நம்பி கேஸை முடிச்சிட்டாங்க. இது வரைக்கும் அதை பற்றி யாருமே யோசிக்கல. இப்போ இந்த விஷயம் எப்படி வெளியே வந்துச்சு அப்படின்னு எனக்கே தெரியல அப்படின்னு அழுதுகிட்டு இருக்காரு. என் காதல் தான் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, ஆனால் அவர் அண்ணனுக்கு நான் உண்மையாக தான் இது வரைக்கும் இருந்தேன் அப்படின்னு ராஜாவால், டேய் கொலையும் பண்ணிவிட்டு இப்போ ஊமை அழுக வேற அழுதுகிட்டு இருக்கியா அப்படின்னு சுரேஷ் அவரை அரெஸ்ட் பண்ணிடுறாரு. பாக்கியராஜ், இது வரைக்கும் என்னால் தான் உங்கள் தங்கச்சி சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு கில்ட்டியில் இருந்தேன், இப்போ தான் என் மனசு தெளிவாக இருக்குது. ஆனால் உங்கள் தங்கச்சியை இப்படி கொலை பண்ணிட்டாங்களே அப்படின்னு பாக்கியராஜால் தங்கராஜ் பாக்கியராஜ் பக்கத்தில் போய் மன்னிப்பு கேட்க அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்கள்.